வணக்கம். நான் உங்கள் சோபனா வெங்கடேசன். கலர் நெஸ்ட் 1023 சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா. என் பசங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஸோ அதனால் இன்றைக்கி செய்கிறேன். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். பன்னீர் 200 கிராம்ஸுங்க. ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூ நட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பட்டரு, ஆயில், 2 பெரிய சைஸ் வெங்காயம். எங்கள் மெய்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டாங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு, பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 2-3 யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சுகர் சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி ட்ரை லீவ்ஸுங்க, அது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் 1, பியூர் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், டர்மரிக் கொஞ்சம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். கொத்தமல்லி சொல்லிட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். பட்டர் கொஞ்சம், பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம், ரொம்ப சிம்பிளுங்க, குயிக்காக செஞ்சிடலாம். எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், வதக்கி ஆற விட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு சின்னதாக பச்சை மிளகா இருக்குது, அதனால் ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பெருசாக நறுக்கணும், அவங்க கொஞ்சம் சொல்லலை, நான் அதனால் அப்படி நறுக்கிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த இது போட்டோம், அப்புறம் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி, மீடியமாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னா. கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். பியூர் சில்லி பவுடர், டர்மரிக்கு, இது இந்த காஷ்மீரி பவுடர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும், அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போன்னு. நெக்ஸ்ட்டு சுகர், கேஷ்யூஸ் ஒன்று நிறையா ஊற போட்டிருக்கா, போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு. இப்போ இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், பியூர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், க்ரீன் சில்லி 3 ஆட் பண்ணியிருக்கோம், வெங்காயம், தக்காளி, சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளி மேல் தோல் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வெட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இப்போ இந்த 200 கிராம்ஸ் பன்னீர் இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நான் போட்டு எடுத்து வச்சிட்டேன்.
தோல் வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்கின் குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் அடுப்பை இது பண்ணிக்கலாம். இது எல்லாம் நெடியும் ஏறுது. இதை பாருங்கள், காட்டுறேன், கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி தோல் பாருங்கள், ஸ்கின் ஆகிடுச்சு. ஸோ இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு இதையே நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த பேனே யூஸ் பண்ணலாம். நார்மலாகவே பன்னீர் பட்டர் மசாலானா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்டு டேஸ்ட் வரும், கொஞ்சம் தித்திக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா காஷ்மீர் தூள்லேயும் உங்களுக்கு கலர் தான் கொடுக்கும், காரம் கொடுக்காது. ஸோ அதனால தான். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பன்னீர் பட்டர் மசாலா, அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் பட்டர், அப்புறம் கொஞ்சம் ஆயில், கிரவுண்ட்நட்டே போட்டுக்கலாம். கிரவுண்ட்நட் தான், கிரவுண்ட்நட்டு, ரீஃபைண்ட் ஆயில். நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது, டேஸ்ட்டே போயிடும். நான் இதை சிம்மில் வச்சிட்றேன், ஏன்னா இதுவும் கிரைண்ட் பண்ணணும். ஆறணும் தான், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கலாம், டைம் ஆகல. ஆஃபாக போட்டேன்னு வச்சிங்க, கையும் சுடாது. மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் காஞ்சிருச்சிங்க. கொஞ்சமாக சும்மா ஒரு 3 பிஞ்ச் அளவு ஜீரகம் ஆட் பண்ணேன். அதே வானலில் செஞ்சால் நல்லாயிருக்குங்க, அதே பேனில் செய்யுங்க. ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். சிம்மில் வச்சிங்க, கருக விட்டுற வேண்டாம். இந்த பன்னீரை ஜஸ்ட்டு டாஸ் பண்ணி எடுத்து வச்சிங்க. அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப பண்ணிக்கலாம். நல்லா கலர் இறங்கும். டாஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ். எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். என் கை மறைக்குதாங்க. கொஞ்சம் தண்ணி அந்த கப்பில் அங்கே இருக்குது பாருங்கள். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம்.
தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு தாங்க விடுறேன். இந்த குட்டி கட்டோரியில் ஒரு 1/4 வாசி மட்டும் விடுறேன். இது நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கலரி கொடுக்குறேங்க. ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். இந்த டயத்தில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சால்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளேம் சிம்மில் வைக்க போகிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் வரும். பட்டர் ஆயில் எல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே மேலே கொஞ்சம் வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த பன்னீர் நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணணும். அப்புறம் கொரியாண்டர் லீஃப் போடணும். அவ்வளோதான். நான் சிம்மில் வச்சிட்றேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் கவர் பண்ணுறேன். உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது. ரொம்ப ரியலாக சூப்பராக இருக்குது. இது சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணணும். மேலே வந்து அந்த ஆயில் கீ பட்டர் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டா முடிஞ்சிருச்சு. வாங்க, இப்போ 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டாச்சு சிம்மில். இப்போ திறந்துட்டு பாருங்கள், இந்த ஆயிலெலாம் வந்துருச்சா? இந்த ஆயில் வந்துருச்சு இல்லை? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் குக் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த என்ன சொல்கிறது, கஸ்தூரி மேத்தி ட்ரை வானலில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம க்ரஷ் பண்ணி தூவிடலாம். ரெண்டாவது கொத்தமல்லி, நல்ல வாசனை. இது இருக்கட்டுங்க. சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வைப்போம். ஏன்னா அந்த இது பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நான் உங்களுக்கு சப்பாத்தி கல் வச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். வாங்க, இப்போ சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சி. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு இப்படி வச்சாவே நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜுங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சப்பாத்தி வந்து குஜராத்தில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டீங்களா? குஜராத்தில் இருக்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் சப்பாத்தி போடுவாங்க. அங்கே வந்து அதை பரோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ வீட் பரோட்டா ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி திரட்டிக்கிங்க. திரட்டிட்டு நான் கீயும் ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கெல்லாம் ஃபுல்லாக கீலியே செய்வாங்க, அவ்வளோலாம் வேண்டாங்க. நமக்கு இந்த மாதிரி
பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு அதை மாவில் தொட்டுட்டு நம்ம தேய்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க செஞ்சு பழக்கம். ஓகே, கல் சூடாகிடுச்சான்னு பார்க்குறேன். இன்னும் ஆகலை. ஸோ நம்ம அடுத்த சப்பாத்தியும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆயிலும் கீயும் கலந்து வச்சுருக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம ஸ்பூன்லேயே அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு. ஓகே, கல் காஞ்சிருச்சுங்க. நல்லா ஸ்வெட் ஆகுது. பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் பண்ணீங்களே. சப்பாத்தியோட கொடுக்குறேன், சப்பாத்தியோட உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சொல்லிடுங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுட்டுங்க, இப்படி உப்பி வரும் லேசாக. அப்போ நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பாருங்கள், சப்பாத்தி நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஏன்னா நம்ம ஆயில் கீ உள்ளே நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால். இப்படி 4 இந்த 3 கார்னரும் இப்படி இப்படின்னு திருப்பினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாப்பிடுங்க. இக்டாக்கும் ஒரு வாய் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. நான் உன்னை ஃபேஸ்லாம் காட்டவே சொல்லலையே, நல்லா இருக்கான்னு சொல்லு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகேங்க, இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. எடுத்துக்கலாம். அடுத்ததும் இதே மாதிரி போட்டுக்கலாம். க்ளவுடியாக இருக்குது. நான் உங்களுக்கு 2 சப்பாத்தி மட்டும் போட்டு காட்டுறேங்க. மீதி வந்து அப்புறம் என் பொண்ணு போடுவா, பசி. பொறுமையாக செஞ்சால் ட்ரையாங்கிள் நல் வரும். நம்ம இது குல்ச்சாலாம் இருக்குது பார்த்தீங்களா ஹோட்டலில், அதையும் ஈஸியாக நம்ம செய்யலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நேரம் எடுத்தால் போதுங்க, சூப்பராக டேஸ்டியாக சாப்பிடலாம். அது கொஞ்சம் வீட்டில் எல்லாரும் கூட சப்போர்ட்டும் கொஞ்சம் இருக்கணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இருங்க, டேஸ்ட் காட்டணும்ல. ஓகே, டேஸ்டி ட்ரையாங்கிள் வீட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட என் ஹஸ்பண்ட் சொல்ல போகிறார். வாங்க, இப்படி எடுத்து, ரொம்ப சுடுது, எல்லாமே சுடுது. இப்படி எடுத்து
இங்கே பாரு இக்கா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாரு பன்னீர். இப்போ ரொம்ப சுடு. ஃபேன் போடு, ஃபேன் போடு, ஃபேன் போடு. இப்படி எடுத்து இதுலையும் பாதியாக கட் பண்ணி, ஏன்னா சுடுது, வாயில் வைக்க முடியாது. நிஜமா சொல்றேங்க, எவ்வளோ சொட்டா இருப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம உழைக்கிறதே ஃபுட்டுக்குங்க. அந்த ஃபுட்டை நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதை விட முக்கியம் டேஸ்ட்டாக சாப்பிடணும். என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறேங்க, அவர் சொல்லுவார். நல்லா இருக்காங்க, எக்ஸலண்டா. இதா நீ சொல்றாம்மா, நீ சவுண்டா பேசணும், அப்பதான் கேட்கும். நல்லா நல்லா சாப்பிடு, மென்னிட்டு சொல்லு. சூப்பர் டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கா? ஹோட்டல் ஸ்டைல வந்திருக்கா? சும்மா சூப்பரா இருக்கா? அப்பா, என் பொண்ணு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த ரெசிபியில உங்களை புதுசா சந்திக்கிறேன். பாய்.